ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக பேராமெடிக்கல் கவுன்சிலிங் சம்பந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் விரும்புகிற இடத்துலையோ இல்லை நீங்கள் விரும்பின காலேஜோ உங்களுக்கு வந்து ரிசல்ட் வரும்போது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உடனே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு விரும்பின கோர்ஸில் நாம் லோ ஃபீஸில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஹெல்ப் பண்ணி கொடுக்கலாம். அதனால் நம்ம நம்பரை சேவ் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நேற்றுக்கு தான் ஒரு வீடியோ போட்டதும், அதாவது நேற்றுக்கு அவசர வழக்காக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது இந்த விஷயத்தை வந்து எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த விஷயத்தை நீங்கள் நெகட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணிடக்கூடாது. நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது தமிழ்நாட்டில் ஒரு காலேஜ், அந்த காலேஜ் பேரை நம்ம வந்து சொல்ல விரும்பல. உங்களுக்கு அந்த காலேஜை பற்றி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம், சரியா? அந்த காலேஜ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து எல்லா கோர்ஸஸையுமே சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் நடத்துங்க. ஏன் வந்து இந்த கோர்ஸ் மட்டும் வேணாம், இந்த கோர்ஸ் வந்து தனியாக நடத்துறீங்க, இந்த கோர்ஸ் வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறீங்க? எல்லா கோர்ஸையும் சேர்த்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் நடத்துங்கன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோர்ட்டில் அவங்க வந்து ஸ்டே வாங்கியிருக்காங்க, சரியா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. இதை விசாரித்த, அதாவது நேற்று அவசர வழக்காக எடுத்து என்ன பார்த்தா விசாரித்தாங்க. விசாரித்ததில் என்ன முடிவு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த காலேஜை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு ரிப்போர்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. என்ன ரிப்போர்ட்னா, ஏன் வந்து நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நடத்தணும்னு சொல்கிறீங்க? அதே மாதிரி கவர்மெண்ட் சைடு என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தா ஒரு அப்டேட் வந்து கேட்டிருக்காங்க. ஏன் சில கோர்சஸை மட்டும் நீங்கள் தவிர்த்துட்டு கவுன்சிலிங் நீங்கள் நடத்துகிறீங்க? எல்லா கோர்ஸுக்குமே நீங்கள் வந்து கவுன்சிலிங்லேயே கொண்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையும் கேட்டிருக்காங்க, சரியா? அதனால் இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட ஆகிடும், சரியா? அப்போ இந்த 10 நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மேபி 10 நாளைக்குள்ளே அவங்க ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா, 2 பக்கம் இருந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. சப்போஸ் அப்படி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நாள் கிட்ட டைம் எப்படி இருந்தாலும் ஆகிடும், சரியா? அப்போ 10 நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுதான் இப்போதைக்கு இருக்க ஒரு சுச்சுவேஷன். அதுக்கு முன்னாடியே வந்து ஏதாவது அப்டேட் ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ் வந்து கொடுக்கறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கிறோம். அதனால் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நமக்கு வந்து இன்னும் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் அடுத்த அப்டேட் நமக்கு தெரிய வரும். தேங்க்யூ.